அது நோ சொல்ற அந்த முழு பேராகிராஃப்பும் ஒரு 4 லைன்ல இருந்தா மட்டும் போதும். ரொம்ப எஸ்ஸேவா ரொம்ப அவரோட பர்சனல் ஸ்டோரிலாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ரொஃபஷனலிசமா நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு ஒரு அவசியத்துல தான் அத உருவாக்கியிருக்கோம். அவ்வளோதான். ஆனா, நீங்க ஒரு அப்பாலஜிஸோ, அ ஒரு எஸ்ஸே மாரி ரொம்ப டீப்போ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, நீங்க ஒரு எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அதே மாரி தான் அவங்க அந்த சைட்ல நெறைய டைம்ல இன்டர்வியூல உங்கள எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்திருக்கும். நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. 4 லைன் இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராட்டிட்யூட் நான் சொன்ன மாரி நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. அதே மாரி என்ன டிஷ்ன்றது கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்துருங்க. ஏன் நான் டிக்ளைன் பண்றேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரீஃப் ரீசன்றது நீங்க குடுக்கவும் குடுக்கலாம் அப்படின்றது உங்களோட முடிவு தான். நீங்க சொல்லாம கூட இத நீங்க டிக்ளைன் பண்ணலாம். அதே மாரி நீங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிறதுக்கு ஓகே ஃபியூச்சர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. கீப் இன் டச் அப்படின்றது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த ஹெச்ஆர் மேபி இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு ஹெச்ஆரா போயிருக்கும்போது, அந்த ட்ரீம் கம்பெனியா கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ, அந்த டைம்ல அவர் நெனச்சக்கூடாது இந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப ஹார்ஷா மெயில் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாரி நெனச்சக்கூடாது. ஸோ, அந்த ஃபார்மேட்டுக்கு இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹைரிங் மேனேஜர் வந்து நீங்க ஹானஸ்ட்டா இருக்கிறத தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ, இந்த டைம்ல நீங்க ஹானஸ்ட்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் மூவ் ஆன் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். பிரீத்தபிள் டைம் கிடைக்கும். ஸோ, இந்த டைம்ல நீங்க ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த மெயில டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற ஏஐ ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.